IUML எம்எல்ஏக்கள் இருவரில் யாருக்கு அமைச்சர் பதவி வழங்குவது என காதர் மொஹிதீன் முடிவெடுப்பார் என்று IUML தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். வணக்கம் ஜெபர்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். IUML எம்எல்ஏக்கள் இருவரில் யாருக்கு அமைச்சர் பதவி வழங்குவது என காதர் மொஹிதீன் முடிவெடுப்பார் என்று IUML தெரிவித்திருக்கிறது. சையத் ஃபாரூக் பாஷா, ஷாஜஹான் ஆகிய இருவரில் யாருக்கு அமைச்சர் பதவி வழங்குவது என காதர் மொஹிதீன் முடிவெடுப்பார் என்று IUML தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். ஜெபர்சன், நீங்க தொடரலாம். விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு IUML ஏற்கனவே ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அமைச்சரவையில் தாவேக அரசுல இடம்பெற வேண்டும் என்று தாவேக சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட IUML கட்சி தற்போது நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் ஒரு அமைச்சர் பதவி என்று அவர்களுக்கு தாவேக அரசு ஒதுக்கி இருக்கிறது. அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல யார் அமைச்சராக பதவியேற்க போகிறார்கள் என்பது தொடர்பான இந்த ஆலோசனையில IUML கட்சியினுடைய மாநில தலைவர் காதர் மொஹிதீனுக்கு அந்த முழு அதிகாரத்தை நிர்வாக குழு கொடுத்திருக்கிறது. காரசாரமான விவாதமானது தொடர்ந்து நடைபெற்றது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே தாவேக அரசிற்கு ஆதரவு தெரிவிப்பதாக எந்த நிபந்தனையுமின்றி ஆதரவை IUML தெரிவித்திருந்தது. தொடர்ச்சியாக தாவேக அரசு பொறுப்பேற்று விஜயும் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் 2வது முறையாக அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற்றிருக்கிறது. அடுத்த கட்டமாக IUML-லையும் ஒரு அமைச்சர் பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஓரிரு தினங்கள்ல இன்னும் அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெறும் என்று தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது IUML-ல அடுத்தது யார் அமைச்சராக போகிறார்கள் என்பது தொடர்பான முடிவை எடுப்பதற்கு அக்கட்சியினுடைய தலைவர் காதர் மொஹிதீனுக்கு நிர்வாக குழு முழு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.